ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம வந்துட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னையில் ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் ஜிபு நிறுவனத்து மூலம் நம்ம வந்துட்டு கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு நடத்துகிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் பேஸில் எப்படி பார்க்கணும், எதற்கு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதில் கலந்துக்கலாம். ஓகே, நீண்ட நாள் பிறகு நிறைய பேர் வந்து வித் டேட்டாவோட கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். முதல் மாதிரியே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால வந்துட்டு பல முறையில் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி தொடர்ச்சியாகவே நம்ம போடலாம். ஓகே, முதல் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது எப்படி பில்ட் பண்ணுறது, சும்மா பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது எப்படிங்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது ஒரே பேட்டர்னில் நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறையா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸே வந்துட்டு ஒரே மாதிரி நடக்கிறத வச்சு தான் இது பண்ணுறாங்க. இது விவேக் வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் சும்மா சொல்லியிருப்பாரு. பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் நின்றுருப்பாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவர் மட்டும் நின்றுருப்பாரு. எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா பஸ் ஸ்டாண்டில் அவன் நிற்காம தள்ளி நிற்கிறானே அப்படின்ட்டு. பார்த்தா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை தள்ளி கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். அப்போ ஏறிட்டு அவர் சொல்லுவார், இந்த நம்ம வந்துட்டு எங்கடா பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்றுருக்கு, எப்பவுமே தள்ளி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போது அது போல் மார்க்கெட் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். அந்த அப்சர்வேஷன் ஒன்று நடந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அமையும். அப்போ நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக முதல் பார்த்துட்டு வாங்க. என்னன்னே தெரியாமல் முதல் ட்ரேட் பண்ணுறதை விட என்னென்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். அது ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால் முடிந்தளவு ட்ரேடிங்கை கம்மி பண்ணுங்கள். முடிந்தளவு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்துட்டு அதிகப்படுத்துங்க. ட்ரேடிங் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சா ட்ரேட் பண்ணுங்க, இல்லையா ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணக்கூடியது. ஓகே, இன்னைக்கு பாருங்க நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முடிஞ்சுக்கணும். எப்போவுமே நமக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை உங்கள் கண்ணு முன்னாடி எப்போவுமே எழுதியிருக்கணும். அடுத்தது வீக்லி ஹை, வீக்லி லோ, இந்த ரெண்டு டேட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். இதுதான் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு இம்பேக்ட் ஆகும். அடுத்தது ரேஞ்ச் எடுக்க போகிறோம். இந்த ரேஞ்ச் வந்து ஓப்பன்லேருந்து ஹை லோ கிரியேட் பண்ணும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஓப்பன் லோ அப்படின்னு அமைஞ்சா மார்க்கெட் என்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓப்பன் ஹை அமைஞ்சா எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா ஓப்பன் ஹை அமைஞ்சாலே ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க, ஓப்பன் லோ அமைஞ்சாலே ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. அது எந்த இடத்துல அமைஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம இங்கே யோசிக்கணும். ஓகே, நேற்றைய டேட் அப்போ நம்ம பிப்ரவரி 3ஆம் தேதி நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது 26,341. நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 25,641. மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனது 25,727 அப்படிங்கிற ஒரு டேட்டா. இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் அப்படிங்கிறது 25,675. அப்போ இது என்ன மாற ஓப்பன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். இது வந்து இந்த எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் பண்ணதுனால இதற்கு பெயர் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன். ஓகேங்களா? அப்போ இந்த நெகட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது யார் யாருக்கு என்ன நடக்க வாய்ப்பு? அப்போ நம்ம ரெண்டே பேர்த்துல தான் நம்ம பார்ப்போம். ஒன்று கால் செல்லர் அண்டு புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ கால் செல்லர் வந்துட்டு நேற்றைய ப்ரீமியம் விட கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அல்லது மார்க்கெட் வந்து அதற்கு முந்தைய நாள் நல்ல ஏற்றம் கண்டிருந்தா அவங்க லாஸில் இருப்பாங்க. அந்த லாஸ் வந்து குறைந்த லாஸாக மாறி இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். இந்த ரெண்டு விஷயத்த பார்க்கணும். புட் செல்லரை பொறுத்தவரை அவங்க ஒரு பேனிக் ஆகணும். ஏன்னா அவங்க மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஏறும்ட்டு ஒரு லாஜிக் இருக்கு. இதில் தான் விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி வீடியோஸ் வேணும்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 35 to 45 பேர் வந்துட்டு அதுக்கு சொல்லியிருந்தீங்க.
அதோட வீடியோஸ்க்கு உண்டான ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு வரைபடத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, இப்போ நான் சொன்ன அந்த விலை முக்கியம் இல்ல, வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் உங்களால ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ல செல்லரா பையர் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் தெரியாம நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ புட் செல்லரை பொறுத்தவரை கேப் டவுன், அதாவது நெகட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது அவங்க ஒரு பேனிக் கண்டிஷன்ஸ், அவங்க அதில் கவர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு விஷயம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு மார்க்கெட் நேற்றைய லோவை கட் பண்ணியிருக்காங்க, நேற்றைய ஹையை கட் பண்ணல. அப்போ மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ளஸ் பக்கம் போயிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு 150 புள்ளிகள் பக்கம் மைனஸும் போயிருக்காங்க. அப்போ டோட்டல் ரேஞ்சு நம்ம எடுத்துட்டோம், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அப்போ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால இந்த க்ளோசிங்க்கு பெயர் வந்துட்டு ஓப்பன் வந்து நெகட்டிவ் ஓப்பன். நெகட்டிவ் ஓப்பன் நடந்தவங்க பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்குறாங்க. பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் க்ளோஸ் நடந்திருக்கு, ஓப்பனுக்கு மேலேயும் க்ளோஸ் நடந்திருக்கு. ஆனால் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே க்ளோஸை வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. ஓகே, அப்போ நேற்றைய லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். அது வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்து லோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 24,679, 26,341. அப்போ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,700 புள்ளிகள் பக்கம் நமக்கு என்ன ஆகுது, டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு வீக்லி பிரேக் அவுட்ஸ் இருக்குமா, இந்த வாரத்துக்கு உண்டான 3 நாள்ல ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கானா இல்லை. அப்போ இதுல என்ன ஆகும்னா நமக்கு மார்க்கெட்டை முதல் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கலாம நம்ம வந்து பிரேக் அவுட் நடக்காம ஒரு டிசைடிங் பண்ண முடியாது. அதனால மார்க்கெட் வந்து இப்போ ரேஞ்ச், அதாவது ரேஞ்சும் பெருசா இருக்கு, ஆப்ரேட்டட் அப்படிங்கிறது இங்க நடக்குது. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அதனால நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு 50 நிறுவனத்தோட வெயிட்டேஜ். அப்போ அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே லோ அப்படிங்கிறத கட் பண்ணல, மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹை கட் பண்ணல, எஸ்டர்டே லோவும் கட் பண்ணல, இன்சைடு மூமெண்ட் இவங்க நடந்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓகே, இங்கே தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50 நிறுவனத்தோட இது சொல்லி வச்சுங்களா, அதில் செக்டார் எதுன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு ஐடி செக்டார் மட்டும் 6% பக்கம் கம்மி பண்ணிட்டு மற்ற எல்லா செக்டாரையும் பண்ணிட்டீங்க. எல்லா செக்டாரும் சொல்ல முடியாது, மேஜர் செக்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல பண்ணி மார்க்கெட்டை நியூட்ரல் பண்ணிட்டாங்க. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இவங்க -6% நிஃப்டி வந்துட்டு -6% இல்லைன்னா இன்னைக்கு நிஃப்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ ப்ளஸ்ல முடிஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட நமக்கு 50 பாயிண்ட் ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க 6% மைனஸ் இல்லைன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் ஏறக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து ஏற்றத்தை தடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார். ஐடி செக்டாரோட இறக்கம் தொடராம அதை தடுத்தது வந்து மற்ற எல்லா செக்டாரும். ஸோ இதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த செக்டாரையும் நீங்க பார்க்கணும். ஓகே, அடுத்தது இந்தியா விக்ஸ். இந்த இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஸ்டு 5% நேற்று க்ளோசிங்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு 5% நமக்கு டவுன் பண்ணியிருக்காங்க. அப்போ நேற்று 12.90, இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 13-15 போயிருக்காங்க, 12.6. அப்போ இது எதற்கு அப்படின்னா மார்க்கெட்லேயே இருக்கிற ஃபியர் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபியர் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ்ல இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் செல்லர் வந்துட்டு இதை அனுபவிக்க வாய்ப்பு. அப்ப இதுல தாரக மந்திரம் என்ன அப்படின்னா பிரீமியம் ஏற்றம் அப்படிங்கிறது, அதாவது பிரீமியம் கொடுப்பது வந்து கடினம், கரைவது எளிது அப்படிங்கிற தாரக மந்திரம் இங்க ஒர்க் ஆகும். இந்தியா விக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கும்போது இப்ப நமக்கு கால் புட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷன் ஏறணும், புட் ஆப்ஷன் இறங்கணுமா. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆப்ஷனோட இறக்கம் ஜாஸ்தியா இருக்கும், காலோட ஏற்றம் குறைவா இருக்கும். இப்ப இதே மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க,
புட்டோட ஏற்றம் வந்து குறைவா இருக்கும், காலுடைய பிரீமியம் கரைவு அதிகமா இருக்கும். அப்ப இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் பை பண்ற விட இப்ப நீங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ரெடலோ இல்லைன்னா ஷார்ட் ஸ்ட்ரேங்கலோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபேவரா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ப்ராபபிலிட்டி தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். அப்போ இந்தியா விக்ஸ் மைனஸ்ல இருக்கும்போது நமக்கு பிரீமியம் வந்துட்டு நமக்கு ஃபேவரா, அதாவது பையருக்கு ஃபேவரா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, அதாவது பிரீமியத்தோட நகர்வு டைம் வேல்யூ கொடுப்பது கடினம், கரைவது எளிது அப்படிங்கிற ஃபார்முலா இங்க ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து ஃபியூச்சர். ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா 710 லோ, ஹை வந்து 25 910, மொத்தம் 200 பாயிண்ட். அப்போ நிஃப்டியோட ரேஞ்ச் இங்க இல்ல, அதையும் நம்ம பார்த்துக்கோம். அடுத்தது அட்டவணை. இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேல்யூம் வைஸ்ல பார்க்கும்போது 25,800 கால், 25,700 புட், 25,800 புட். அதை விட நமக்கு 25,800 காலும் 700 புட்டும். இதோட மிட்ன்னு எடுத்துட்டோம்னா 25,750. ஸோ இதைத்தான் ஃபேவர் பண்றாங்க. அப்ப 25,750 கால் புட், 25,800 கால் புட், 25,700 கால் புட்னா நீங்க பார்த்துக்கோங்க. இதுல மிட் பாயிண்ட் 25,750. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா 25,750 கால் 750 புட்டோட ஹைக்கு மேல, புட்டோட ஹைக்கு மேல டிராவல் பண்ணா மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. இதை 25,750 புட்டு வந்துட்டு காலோட ஹைக்கு மேல ட்ரேட் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மார்க்கெட் இறங்க முகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு. அப்ப ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்தோட ஹைக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப 25,750 காலோட லோவை ஆட் பண்ணிக்கோங்க, புட்டோட லோவை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக மாற்றப்படும். அவ்வளவுதான். இதுல வேல்யூல டேர்ன் ஓவர் வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தோம். 25,800 கால், 700 கால், 25,800 புட்டு கொடுத்துருக்காங்க. அதனால 25,800 கால் 800 புட்டு தான் நமக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்க போறாங்க. அவங்கள உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப 25,700ல இருந்து 25,800க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை ரொம்ப ஆக்டிவா பார்க்கணும் அப்படிங்கிறது இங்க தெரியுது. ஓகே, 25,750 கால் புட்டு தான் நேற்றைய க்ளோசிங். அதே தான் இன்னைக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே தான் இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 25,750 கால் 194 புட்டு 185னா 10 ரூபாய் வித்தியாசம். அப்ப நம்ம என்ன சொன்னோம் 25,760 அப்படின்னு க்ளோசிங் சொன்னோம். இன்னைக்கு பாருங்க காலோட விலை 20 ரூபா டவுன் ஆயிருக்கு, புட்டோட வேல்யூ 30 ரூபா டவுன் ஆயிருக்கு. ரெண்டுமே கரைஞ்சிருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் தான் முக்கியம். 20 பாயிண்ட்னா 25,770 அப்படிங்கிற ரேட்ல, அதாவது பிரீமியம் கரைஞ்சிருக்கு ஆனாலும் மார்க்கெட் ஏறி இருக்கு, 10 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ இது உன்னிப்பா உங்களுக்கு தெரியணும். இதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர். அப்போ ஃபியூச்சரோட ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா காலோட ஹை புட்டோட லோவை எடுத்துக்குவோம். இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ மார்க்கெட்டோட 25,750 காலோட ஹை 214, புட்டோட லோ 114னால நமக்கு 101 ரூபா டிஃபரெண்ட் வருது. அப்ப அதை ஆட் பண்ணும்போது 25,851 மார்க்கெட்டோட ஹை அப்படின்னு தெரியுது. லோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 25,750 புட்டோட ஹை 243, காலோட லோ 139. அப்ப நமக்கு ஒரு 104 பாயிண்ட் டிஃபரெண்ட் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 25,647 ஃபியூச்சரோட லோ. அப்ப பார்த்தா ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்ப 650 ஸ்ட்ரைக் பாருங்க, காலோட ஹை இது ரொம்ப முக்கியங்க. காலோட ஹை இது வந்து காலையில வந்தப்போ அந்த ஃப்ரெஷ் பிரீமியம்ல இருந்ததுனால நேற்று காமனேட்டியமா நமக்கு இருந்தப்போ 190 இருந்தாங்கல்லவா, அதை விட இங்க கம்மியா தான் இருந்திருக்காங்க. 189 புட்டோட ஹை 185. அப்போ 190ங்கிற காமனேட்டியமா கிராஸ் பண்ணல. ஆனா அதுவே மார்க்கெட் மேல வரும்போது பாருங்க காலோட ஹை 159, 25,850, புட்டோட லோ 157. அப்ப என்ன இருக்கு, காலையில 185 இருந்த பிரீமியம் 157 மாறி இருக்கு.
அப்ப இதுதான் பிரீமியம் கரைவு. இதற்கு காரணம் இந்தியா விக்ஸ் வந்து டவுன் ஆனதுனால நமக்கு என்ன ஆகுது, அந்த பிரீமியம் வந்து செல்லர்ஸோட டாமினேஷன்ல இருந்ததுனால இது வந்து இன்னும் பிரீமியம் கரையருக்கு வாய்ப்பா மாறிடுச்சு. அப்ப இந்தியா விக்ஸ் வந்துட்டு மைனஸ்ல இருந்ததும் இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறைஞ்சதும் நமக்கு ஒரு இண்டிகேஷன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் இது பாத்தீங்கன்னா புட்டு வந்து லோ கட் ஆகுது. கால் வந்துட்டு காலையில போட்ட ஹையை பிரேக் பண்ணாம ₹1 ₹2 மட்டும் ஹிட் பண்ணி திருப்பி திருப்பி கீழே வந்துட்டாங்க கால். அப்ப பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில பண்ணும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன ஹை வச்சிருக்காங்கன்னா அந்த ஹைக்கு மேல ஒரு பை பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பை பண்ணுவாங்க பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி பின்பற்றவங்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஹைக்கு மேல போட்டவங்களுக்கு பை பண்ணிட்டு உடனே கீழே வந்திருப்பாங்க. காரணம் என்ன, இது வந்துட்டு நமக்கு புட் ஆப்ஷனை லோ பண்ணிட்டு கால் ஆப்ஷனை ஹை கட் பண்ணாம மார்க்கெட்ல ஒரு ஃபியூச்சரை ஹை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுக்காக. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓட ஏடிஎம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹380 வருது. இன்னைக்கு டோட்டல் பிரீமியத்தோட எல்டிபி ஆட் பண்ணா ₹324 வருது. அப்ப ஆடட் பிரீமியம் நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. சரி, இது எதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். இப்போ 25,750 இந்த டோட்டல் பிரீமியம் 379 வச்சுக்கோங்க. 380னா 400 மைனஸ் பண்ணா 25,450. அதுல இருந்து 20 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டா அப்ப 470 வருமா? இந்த பக்கம் இருந்து அதே மாதிரி 370 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணணும். அப்ப 400 பாயிண்ட் ஆட் பண்ணா 26,150 வரும். அப்ப 26,130. அப்ப இந்த ஆடட் பிரீமியம் 324 இருக்குன்னா மார்க்கெட் இதை ஹிட் பண்றக்கோ வாய்ப்பு குறைவா? இப்ப என்னன்னா இதை வந்துட்டு ஏன்னா இப்போ மார்க்கெட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இதோட புட்டையும் செல் பண்றாங்க, இதோட காலையும் செல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கு, இம்ப்ளாய் வாட்டி கம்மியா இருக்கும் போது அப்ப ஆடட் பிரீமியம் நெகட்டிவ் இருக்குன்னா அப்ப ரெண்டு எட்ஜஸ் எப்படி தொட முடியும்? அப்ப அதனால அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்றவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க அதிகம் அப்படின்னு இங்க தெரிய வருது. இது ப்ராபபிலிட்டி தான், இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கல. இப்ப இதை வந்து ஸ்ட்ராடல் கணக்கீடா நம்ம போடுறோம். இன்னைக்கு டேட்டா படி கால் எல்டிபி புட் எல்டிபி, இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணா 324, அப்ப ₹162 அப்படிங்கிறது காமன் ஏடிஎம். இப்ப நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் எங்கெங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக் மீட் பண்ணாலும் அது 162க்கு கீழே மீட் பண்றாங்களா மேல மீட் பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி கால் செல்லர் பேனிக் ஏரியா, அப்போ அந்த பிரைஸை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்போ 25,923. இந்த 25,923 வரும்போது கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். அந்த இடத்துல புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா அவங்க புட் செல்லர் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அப்போ ஒண்ணு இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணி மேல போகுது அப்படின்னா கால் செல்லர் லாஸை புக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேல போகும். இல்ல கால் செல்லர் லாஸை புக் பண்ணலன்னா புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. அப்ப இது வால்டைல் ஜோனா இருந்தா புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ற இடத்துக்கு நீங்க புட் ஆப்ஷனை பை பண்றவங்க லோல பை பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட் மேல போச்சுன்னா புட் வந்து லோ கட்டாங்கமே இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீங்க ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க பார்க்கணும். முதல்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ல என்ன ஆகணும்? ஒன்னு புட்டை வந்துட்டு அந்த இடத்த கட் பண்ண 25,600 கட் பண்ண கீழே வரணும். அப்ப அப்படி வரல அப்படின்னா கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு வாய்ப்பாகும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஸ்ட்ராடல் டோட்டல் பிரீமியம் ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா ₹324. அப்ப இந்த 324 பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25,425 டு 26,074 அப்படின்னு கிடைக்குது. அப்ப நாளைக்கும் செல்லரோட இம்பாக்ட்னா இப்ப மார்க்கெட் இந்த ரேட்டு கீழேயும் போகுது, அந்த ரேட்டுக்கு மேலேயும் போகாது. அப்ப அந்த புட் அண்ட் காலை செல்லடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்குது, வாய்ப்புகள் இருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா காலோட லோவை ஆட் பண்றேன். அப்படி பண்ணும்போது 25,889 வருது. எதுக்குன்னா 25,750 ஒரு ஸ்ட்ரைக் வருது. அது மாதிரி காலோட ஹையை ஆட் பண்ணும்போது 25,964 வருது. அப்போ ஜோன் புட் ஆப்ஷன்ஸோட டேட்டாவையும் இதே மாதிரி லோவை ஹையை மைனஸ் பண்ணி இந்த டேட்டா வச்சிருக்கிறோம். இம்ப்ளைடு வாலிட்டி இம்பேலன்ஸ்ல இருக்கு. அதனால வந்து காலையில 9:15 டு 10 மணிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு நமக்கு சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறனால அதோட மூமெண்ட்டும் கண்டிப்பா இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கிறவங்க ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணணும். இப்போ இது சிந்தட்டிக் ஃபியூச்சர். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் பாருங்க, மார்க்கெட் ஸ்பாட்ல நெட்ரி லோ கட் பண்ணியிருந்தாலும் இவங்க கட் பண்ணல. அதே மாதிரி மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட்ல பாருங்க, 2-3 இடத்துல நமக்கு மீட்டிங் பாயிண்ட் நடந்திருக்கு.
காலையில நடக்கும்போது ஒரு 185 அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சிலுமே நமக்கு மீட்டிங் பாயிண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கு, இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்க கடைசியா இங்க நடக்கும்போது ரூ. 150 இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கால் நமக்கு வந்துட்டு 174 இருக்காங்க. புட் வந்து ரூ. 151 இருந்திருக்காங்க. ஆனா 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா, கடைசி நேரத்துல அப்ப ரூ. 151 மீட்டிங் இருந்தவங்க 161 மாறியிருக்காங்க. அந்த கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு காமா எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு விக்ஸ் கம்மியா இருந்தனால 2 பிரீமியம் வந்துட்டு டிகே ஆனதுனால இது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான மார்க்கெட்டாக இருந்திருக்கு. அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க ஒவ்வொரு இடத்துல கால் செல்லர் ஓட பேனிக் பிளேஸ்லயும் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் நான் என்ன ரியாக்ட் பண்ணலாம் அந்த இடத்துல மட்டும் ஒரு டிசைடிங் பண்ணி ட்ரேட் பண்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்று அந்த இடத்துல லாஸ் வரும் இல்லைன்னா ப்ராஃபிட் வரும். அப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகுந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் ஆகும். இது எல்லாமே நமக்கு ஆப்ஷன் பிரீமியம் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நடக்கிறதுனால சிந்தட்டிக் ஃபியூச்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்மளோட மெம்பர்ஷிப்புக்கு இந்த சார்ட்டை வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம். மெம்பர்ஷிப் பத்தி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்க 9842610908க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அதர் சர்வீசஸ் தான் நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அதற்கும் அணுகலாம். நன்றி, வணக்கம்.